டெல்லி கார் வெடிப்பு சம்பவத்தில் மேலும் ஒரு மருத்துவர் கைது செய்யப்பட்டிருக்கிறார். அண்மை செய்தியாக நாம் பார்த்து கொண்டிருக்கிறோம். விவரங்களோடு செய்தியாளர் பாரதி ராஜா இணைந்திருக்கிறார். பாரதி ராஜா, வணக்கம். தொடர்ந்து மருத்துவர்கள் இந்த விவகாரத்தில் கைதாகக்கூடியது பெரும் அதிர்ச்சி அளிக்கக்கூடிய நிலையில் இருக்கு. இப்ப கைதாக இருக்கக்கூடிய இந்த மருத்துவர் யார்? இவருக்கும் இந்த சம்பவத்திற்கும் என்ன தொடர்பு இருக்கிறது? விவரங்கள் என்ன? கண்டிப்பாக டெல்லி கார் வெடிப்பு சம்பவத்துல சந்தேகிக்கப்படும் நபர் அப்படின்னு சொல்லப்படுறவர் உமர். அவரை கனெக்ட் பண்ணி தான் எல்லா விஷயமே என்கொயரி பண்ணிட்டு இருக்காங்க. இந்த விசாரணை தற்போது என்ஐஏ கிட்ட இருந்தாலும் கூட இன்னொரு புறம் ஜம்மு காஷ்மீர் போலீசார் ஒரு விசாரணையை கையாண்டு வராங்க. அதுதான் தீவிரவாத அமைப்போட தொடர்புடைய நபர்களை கைது செய்து பண்ணி ஏற்கனவே நம்ம பார்த்துக்கோ ஜம்மு காஷ்மீர் போலீசார் ஹரியானா போலீசாருக்கு வந்து 2900 கிலோ அமோனியம் நைட்ரேட் அதெல்லாம் கைப்பற்றிருந்தாங்க. இதெல்லாம் முக்கியமான ஒரு இதனுடைய ஆரம்ப புள்ளி எங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா முசாமில் அப்படின்ற ஒரு நபர் கிட்ட இருந்து ஆரம்பிக்குது. அவரும் மருத்துவர் தான் சொல்லப்படுது. அவர் என்ன வகையில முதல்ல கைது செய்யப்படுகிறார் அப்படின்னா, ஸ்ரீநகர்ல ஜெய்ஷி முகமது அப்படின்ற தீவிரவாத அமைப்புக்காக ஒரு போஸ்ட் ஓட்டினாரு. அதுல இருந்து தான் இதனுடைய ஆரம்ப புள்ளி ஜம்மு காஷ்மீர் போலீசார் எடுக்கிறாங்க. யார் இந்த போஸ்டர் ஒட்டுது அப்படின்னு பார்க்கும்போது முசாமில் அப்படின்னு தெரிய வருது. அவரை சுத்தி நெட்வொர்க் எல்லாம் பண்ணும்போது தான் இந்த வெடிபொருட்கள் கைப்பற்றப்படுது. அது சம்பந்தமான அதை வைத்திருந்ததாக கூறப்படக்கூடிய மருத்துவர்கள் தொடர் கைதுல ஈடுபட்டிருந்தாங்க. பெண் மருத்துவர் கூட கைது செய்யப்பட்டிருந்தார்கள் குறிப்பிடத்தக்கது. இந்த நிலையில டெல்லி கார் வெடிப்பு சம்பவத்துக்கு தொடர்பாக இன்னொரு நபர் கைது செய்யப்பட்டிருக்கா அப்படின்ற ஒரு தகவல். நேரடியா தொடர்பு இல்லைனாலும் ஆனா இந்த உமருடன் அவர் தொடர்பில் இருந்தார் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நபர் கைது செய்யப்படுகிறார். தாஜாமுல், டாக்டர் தாஜாமுல் ஸ்ரீநகர்ல இருக்கிற மருத்துவமனையில ஒரு பணியாற்றி வந்ததா சொல்லப்படுது. இப்ப இவரை ஜம்மு காஷ்மீர் போலீசார் கைது செய்திருக்கார்கள். இதன் பின்னணி என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, உமர் இருக்காரு இல்லையா, உமர் வந்து ஜம்மு காஷ்மீர்ல இருக்கும்போது இந்த மருத்துவரை தொடர்பு கொண்டிருக்கலாம் அப்படின்ற ஒரு சந்தேகம் ஜம்மு காஷ்மீர் போலீசாருக்கு எழுந்திருக்கிறது. ரைட், உங்களுடைய தகவல்களுக்கு